நம்ம ஊரில் நமது கோயில்கள் மட்டும் இல்லை, நம்ம பட்டீஸ்வரர் திருக்கோயில் திருக்குளத்தையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. திருமால்பூர் திருக்குளம் உழவார திருப்பணி பண்ணியதுக்கு அப்புறம் நாம் பார்க்குற காட்சி. இதுக்கு முன்னாடி ரொம்ப இதுவாக இருந்தது, ஆனால் உழவார திருப்பணிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் கோயில் நிர்வாகமே சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கண்ணாத்தாள் திருக்கோயில் திருக்குளமும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த திருக்கோயில். இப்போ நம்ம பார்க்குறது முதல்ல பார்த்த அந்த திருமால்பூர் திருக்கோயில் குளம் உழவார பணிக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு பாருங்கள். ஆனால் உழவார திருப்பணி அன்பர்கள் இத்திருக்கோயில் திருக்குளத்தை மிக சிறப்பாக தூய்மை பண்ணினாங்க. இப்போ பார்க்குறது பட்டீஸ்வரர் திருக்கோயில் திருக்குளம். இப்போ பார்க்குறது சிவகங்கை திருக்குளம். ரொம்ப கவலையாக இருந்தது இதை நாம் பதிவிட்ட போது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு திருக்குளத்தை நாம் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ சொல்லுவாங்களே இரத்த கண்ணீர் வருது அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குறது ரமண மகரிஷி பிறந்த திருச்சுழி. ரொம்ப விசேஷமான புராண காலங்களில் இருந்து இருக்கிற அந்த திருக்குளம். உழவாரப்பணி அன்பர்கள் அவங்களுடைய சேவை ரொம்ப விசேஷமாக இருக்குது. அவங்க பல கோயில்களில் உழவார திருப்பணி பண்ணி திருக்குளங்கள் தூய்மை பண்ணுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருக்கோவிலூர். இதை பார்க்குறப்போ இப்படி இருக்கே கண்டிஷனு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே எடுத்தேன். அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஊர்க்காரர் சொன்னார், இந்த கோவில் குளம் இருந்ததே முதல்ல தெரியலை சார், அந்தளவு ஆக்கிரமிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமது ஊர் திருக்கோயில்கள் திருக்குளங்களை நாம் தூய்மையாக வைத்திருப்பது நமது முதற் கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாரமங்கலம் விசேஷமான கோயில், ஆனால் குளத்தோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குது.